கேள்வியோட வந்திருக்கேன் சார். ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தரை ஊனத்தை சொல்லி ஒருத்தர் கேலி பண்ணா அந்த கேலி பண்ணவருக்கு என்ன தண்டனை தரலாம் சார்? இந்த ரைட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 2016 அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான பாதுகாப்பு சட்டம் 2017 நடைமுறைக்கு வரப்பட்ட அந்த சட்டம், 16 கொண்டு வரப்பட்ட சட்டம், 17 நடைமுறைக்கு வரப்பட்ட அந்த சட்டத்துல முதல் முறையாக பல பிரிவுகளை கொண்டு வந்திருக்காங்க. பிரிவு 92 ஒருத்தர் மாற்றுத்திறனாளினே தெரிஞ்சிருந்து அவருடைய ஊனத்தை கேலி செய்யக்கூடிய விதத்துல இன்டென்ஷனலாகவே செய்யக்கூடியவராக இருந்தாலும், அவரை மனிதநேயம் மற்றும் முறையில நடந்துகிட்டாலும், அவங்களை எல்லாரும் மத்தியிலே அவரை கேலி செய்தாலும், அந்த நபருக்கு இந்த சட்டத்தின்படி பிரிவு 92 படி குறைந்தபட்ச தண்டனையாக 6 மாதங்களும் அதிகபட்ச தண்டனையாக 5 வருடங்களும் கொடுக்கலாம் சொல்லியும், அது மட்டும் இல்ல அபராதம் விதிக்கலாம் சொல்லி இந்த சட்டத்துல கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி இந்த நடக்கக்கூடிய அந்த அவங்களுடைய உடல் ஊனத்தை வைத்து கேலி செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, மாற்றுத்திறனாளிகளை அவமானப்படுத்த வேண்டும் என்ற நிலையில் யார் எது செஞ்சாலும் இந்த சட்டம் கடுமையான தண்டனை விதிப்பதற்கு முதல் முறையாக கொண்டு வரப்பட்டிருக்கு. இதன்படி அவர்களை தண்டனை கொடுப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. வணக்கம், நான் உங்கள் புயல் செய்யார் வேலுபால்மணி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்பதை மகிழ்ச்சிகிறேன். மைவி3 பேமெண்ட் கன்ஃபார்ம். அதாவது இந்த பெண்கள் இந்த 2 பெண்கள் சொர்ணம் பேபின்றவங்க கொடுத்த இருக்காங்க. பேமெண்ட்டுக்கும் பேமெண்ட்டுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்றது தெரிய வந்திருக்குது. காரணம் இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்துக்கும் பேமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க மைவி3ல. ஏதோ வேறு சில காரணங்களுக்காக மைவி3ல பணம் வரல அப்படின்றத பணம் போட முடியல அப்படின்னு எம்டி சைட்லேருந்து சொல்கிறதாகவும் அவங்க உறுப்பினர் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் நேரடியாக போய் கேட்கல. அவங்க உறுப்பினர்கள் வீடியோ போடுறதை வச்சு நான் சொல்கிறேன். அதாவது இப்போ அவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பெண்கள் கொடுத்த வழக்குக்கும் பேமெண்ட்டு டிலே ஆகிறதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. பேமெண்ட் தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது உங்களுடைய சக யூடியூபர்ஸ், அதாவது மைவி3 ஆதரவாக செயல்படும் சக யூடியூபர்ஸ் தினம் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ கூட சிம்மா யூடியூப் சேனல் ஒரு இது எஸ்எம்லாம் பணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த கிளிப்பிங் கூட படம் பாருங்க. ஸோ நம்மளுடைய நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா கம்பெனி சொன்ன மாதிரி ஜூன் 30க்குள்ள ஸோ மக்களோட மொத்த தொகையும் எல்லாருக்கும் பேஅவுட்டை கம்ப்ளீட்டாக முடிக்கணும். அதுதான் கம்பெனியோட நோக்கம். ஸோ அதுக்கான வேலை தான் டெய்லியும் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு பாருங்க, டே பை பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டே பை டே அமௌண்ட் கிரெடிட் ஆகிட்டு தான் இருக்கு. லாஸ்ட்டுக்கு வீக்ல மார்ச் மாதம் அப்டேட் பண்ணாங்கல்ல, ஸோ அவங்களுக்கும் அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு. 30ஆம் தேதிக்குள்ளார ஆக மொத்தத்தில் ஒட்டுமொத்த உறுப்பினர்களுக்கு எல்லாருக்கும் அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க கம்பெனி. அவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையும் நம்மளுடைய நிறுவனம் பார்த்தீங்கன்னா டே பை டே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கிரெடிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எம்டி சார் அப்டேட் பண்ணலாக்கா, ஏன்னா இப்போ அவருக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா இருக்கிற வேலைக்கே நிறைய அப்டேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆக மொத்தத்தில் அவர் அப்டேட் பண்ணி ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறமே எல்லாருக்கும் மக்களுக்கு பேஅவுட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஸோ அதுக்கான வேலையை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓயா மெம்பர், பேசிக் மெம்பர், ஜிஎம், எஸ்எம், டைமண்ட் இவங்களுக்கு எல்லாருக்குமே அமௌண்ட் கிரெடிட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் போன வாரம் உங்களுக்கு யாருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியல, லாஸ்ட் வீக்ல பார்த்தீங்கன்னா சிஎம் மெம்பருக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு. எம்டி வேறு ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக அவர் அழைச்சிக்கிட்டு இருக்கிறதாக, அதனால் பேமெண்ட் டிலே ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த 2 பெண்களுக்கும் இந்த பேமெண்ட் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு இதில் தெரிய வருது. நம்மளுக்கு நீங்கள் இந்த காணொலி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே இந்த மாற்றுத்திறனாளிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. சமீபத்தில் ஒரு ஒசூரை சேர்ந்த ஒரு எஸ்ஐ ஒருத்தர் ஒரு மாற்றுத்திறனாளியை அழைச்சி ரொம்ப அவமானப்படுத்தியிருக்கிறாரு. அது வழக்கு கோர்ட்டுக்கு போயிருக்குது. அந்த கோர்ட்டில் கீழ்கோர்ட், அதாவது அந்த உள்ளூர் கோர்ட்டு, மாவட்ட கோர்ட்டில் எது தீர்ப்பாயிருக்குது. அதை எதுக்கு போயிருக்கிறாங்க சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போன இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு காவல்துறை எஸ்ஐ அவர் பண்ண தவறு நிரூபிக்கப்படுது. அவருக்கு சுமார் 4 லட்சம் ரூபாய் அபராதம் போட்டிருக்காங்க. 4 லட்சம் ரூபாய் அபராதம் போட்டு பணியிடை நீக்கம் செய்திருக்கிறாங்க. இதே ஒரு மாற்றுத்திறனாளி மாதிரி நடந்து காட்டினாலோ, ஒரு மாற்றுத்திறனாளி நொண்டின்னு சொன்னாலோ, இல்லை ஒரு மாற்றுத்திறனாளின்னு தெரிந்தும் அவரை அவமானப்படுத்தும் வகையில் செயல்பட்டு பிரிவு 92 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மாற்றுத்திறனாளி வராரு, அவர் நடக்கிறது போல பொது இடங்கள்ல நடந்து
அவருடைய மனசு அவர்கள் காயப்படுத்துவார்களானால், அல்லது ஒரு மாற்றுத்திறனாளியை பார்த்து ஒரு நபர் நொண்டி என்று சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த 92 அந்த பிரிவு 92 படி அவங்க மேல நீங்க வழக்கு தொடரலாம். என்னை இப்படி பொதுவான இடத்துல வச்சு என்னை போல் நடந்து காமிக்கிறான், என்னை நொண்டின்னு சொல்லிட்டான், எனக்கு மன வேதனையா இருக்குது, என்னுடைய ஊனத்தை அவன் ரொம்பவும் கேலி செய்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லி நீங்க வழக்கு தொடர்ந்தீங்கன்னா, அது நல்ல ஒரு சாட்சியோடு நீங்க அதை நிரூபிச்சிட்டீங்கன்னா, யார் உங்களை பார்த்து கேலி செய்தாரோ அந்த மனிதருக்கு குறைந்தது 5 வருட சிறை தண்டனையும் அபராதமும் அந்த நபரிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். என்னை போல் மாற்றுத்திறனாளிகளே, பிரிவுகளை பற்றி நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் முன்பாக நான் பேசினேன். உங்களுடைய உரிமைகளை இந்த சட்டத்தின்படி மீட்டுக் கொள்ளுங்கள். இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும், மாற்றுத்திறனாளியா இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் அனுப்புங்க. அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை இந்த வீடியோ மூலம் கொண்டு வாங்க. நம்ம கருணையின் அடிப்படையில் அல்ல, உரிமையின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை சுதந்திரமா வாழ்வோம், தன்மானத்தோடு வாழ்வோம், உழைத்து வாழ்வோம். அதுக்கு உண்டான, அதாவது அந்த மாற்றுத்திறனாளி மேலே தவறு அதுக்கு உண்டான ஆதாரங்களை நீங்கள் சமர்ப்பிக்கணும். அந்த மாற்றுத்திறனாளி மேலே வீணான தேவையில்லாத ஒரு இதை நீங்கள் வைக்கிறீங்கன்னா, அதை நிரூபிக்க தவறினால் உங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனையாக 6 மாதமும் அதிகபட்ச தண்டனையாக 5 வருடமும், மேலும் அந்த மாற்றுத்திறனாளிக்கு நஷ்டஈடும் கொடுக்க வேண்டியது வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது குறித்த விழிப்புணர்வு வீடியோ தான் முதல்பட்டது. சரி, இது இப்படி இருக்குங்க. இந்த பேமெண்ட்டுக்கும் இந்த பெண்கள் கொடுத்ததுக்கும் சம்மந்தம். அது ஒரு அது ஒரு இதே இல்லை, கேஸே முடிஞ்சு போச்சுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நீதி அரசர்களை தாண்டி ஒரு நபர் சொல்லிட்டார். என்ன அவர் சொன்ன அந்த கிளிப்பிங்கை பார்த்து வழக்கே முடிஞ்சு போச்சுங்களே. உங்கள் கொரிப்படி பார்த்தா உங்களுக்கு தேவை என்ன? பொருள் வரணும், பொருள் கொண்டு கொடுத்தாச்சு, வழக்கு முடிஞ்சு போச்சு. இவங்களுடைய கொரி என்ன கேட்டிருக்காங்க? ப்ராடக்ட்டு வரல, ப்ராடக்டை கொடுக்குறாங்க, கொண்டு அதை வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே அடுத்த நமக்கு சந்தேகத்தை எழுப்புகிறது. அடுத்தது இந்த வழக்கை கொண்டு போயிட்டு எதற்கு சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. இப்போ உங்கள் 2 பேருக்கு என்ன பணம் வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்க, பணத்துக்கு பொருள் வரல, பொருள் தர சொல்லலாம், அவ்வளோதான். கேஸை முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான். ஏன்னா அந்த ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கிட்ட சொர்ணம்ன்றவங்களுக்கு ஃபேஸ் கேப் கொடுத்துட்டு போயிட்டாங்க. பேபின்றவங்களுக்கு அது சுத்தமாக வரவே இல்லை. அவங்களுக்கும் கொரியர் தான், அவங்களுக்கும் கொரியர் போட்டு அவங்க அந்த ஃபேஸ் கேர் பேக் எப்படி இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியல. ரீசன் என்ன, காலை 8 மணிக்கு போகிறாங்க, நைட் 8 மணிக்கு வராங்க. அவங்க இதெல்லாம் கவனிக்கிறது கிடையாது. அவங்க இப்போதான் அவங்க பார்க்குறாங்க, நம்மளுக்கும் கொரியர் தான் போட்டது வரல. அப்படி அவங்க கொரியரில் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா, எந்த கொரியர் நிறுவனத்தின் மூலம் அனுப்பப்பட்டது, அந்த கொரியரோட ட்ராக் ஷீட்டு, அந்த ட்ராக் நம்பரு, எந்த தேதியில் அனுப்பிச்சிங்க, எந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிங்க, அதாவது அந்த முழு விவரத்தையும் இந்த பஞ்சாயத்து பேசி தீர்த்து வச்சார் இல்லைங்களா ஒருத்தர், அவரோ இல்லை மற்ற மைவித்திரிக்கு ஆதரவாக செய்வாங்க யூடியூபர்ஸோ இல்லை அவங்க அப்ளைனர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களும் இதை உடனடியாக கொடுக்கணும். அதாவது ட்ராக் ஷீட்டையும் இதையும் ஃபேஸ் கேர் பேக்கில், ஏன்னா நீங்கள் பணம் கட்டி ஒரு நாள் கொடுத்து நீங்கள் அந்த ஃபேஸ் கேர் பேக்கு கொடுத்தா என்ன, கொடுக்கலாம் என்ன, கவுண்ட் பண்ணி சொல்கிறேன். இதுதான் என்ன, இதுக்கு மேலே வந்தால் என்ன, வரலன்னா என்ன, காலம் கடந்துக்கிட்டது. சரிங்க, இதில் இது இப்படி இருக்கட்டும். வேற ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பார்ப்போம். கிட்டத்தட்ட அதாவது ஒரு கும்பல் நொய்டாவில் இதில் இது ஒரு 10,000 கோடி சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி மோசடியில் ஈடுபட்டதா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க நொய்டா இவங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தை சேர்ந்த ரேஸ்கோர்ஸ் சாலையில் வசிக்கக்கூடிய சுகன்யா பிரபு, சுமார் ஒரு 40 வயது மதிப்புடைய சுகன்யா பிரபு அப்படின்ற ஒரு பெண்மணி பேர் அடிபடுது. அந்த பெண்மணியை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பெண்மணியை கண்டுபிடிச்சா 25,000 பரிசு வேற காவல்துறையில் நொய்டா அறிவிப்படுது. அப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரேஸ்கோர்ஸ் சாலையில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சாதாரண நபர்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அவங்களுக்கு ஒரு உலோகம்
இது பண்ணக்கூடிய அந்த உலக உற்பத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி இருக்குது. போன வருஷம் அவங்களோட சொத்து மதிப்பு வந்து 100 கோடி ரூபாய். நான் சொல்றது போன வருஷம். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி சேவை வரி சாட்டு இது வந்து இது பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வந்து இது வந்து நொய்டா போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க வந்து எப்படி இது பண்ணுறதுன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நொய்டா இந்த மாதிரி இதில் மட்டும் இவங்க வந்து இந்த மோசடி வந்து பண்ணலை. இவங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டெல்லி, நொய்டா, காசியாபாத், ஹரியானா, சிர்சா, ராஜஸ்தான், ஜெய்ப்பூர், மத்திய பிரதேசம், சிந்துவாரா இந்த மாதிரி உள்ளிட்ட பல இடத்துல பண்ணியிருக்கிறாங்க. இந்த மோசடி வந்து இவங்க பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து விசாரணை பண்ணும்போது தான் இவங்க வந்து கோயம்புத்தூருக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்ற இது வந்து தெரியாது. அப்போ வந்து மரியாதைக்குரிய காவல்துறை துறை கமிஷனர் அஸ்வதி அவங்க வந்து 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து விசாரணை இவங்க சுகன்யா பேர் ரெடி பண்ண உடனே அவங்க பிடிக்கிறதுக்கு வந்து உதவிகளை கேட்குறாங்க. அவங்கள பற்றி எந்த தகவல் கொடுத்தாலும் 25,000 பரிசு வாங்க போகிறாங்கன்னா நொய்டா காவல் ஆணையரகம் வந்து அறிவிக்குது. அவங்க தமிழ்நாட்டுக்கு எந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்கன்றதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே கண்டுபிடிக்கும் போது தான் இங்கே கோயம்புத்தூர் ரேஸ்கேர் சாலை இந்த மாதிரி விஷயங்கள் தெரியுது. இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஷெல் நிறுவனங்கள் இருக்குது இல்லைங்களா, ஷெல் நிறுவனங்களை வந்து உள்ளீட்டு வரி கடன் பெற்றதாக வந்து சொல்கிறாங்க. உள்ளீட்டு வரி கடன் வாங்கிக்கிட்டு அதில் வந்து அரசாங்கத்துக்கு வந்து அரசாங்க கருவூலத்தில் வந்து கிட்டத்தட்ட 16.2 கோடி ரூபா வந்து இழப்பு ஏற்படுது. அதுல இருந்து சட்ட நடவடிக்கைகள்லாம் எடுத்துட்டு இந்திய தண்டனை சட்டத்தின் பல்வேறு பிரிவுகள் கீழே, அதாவது ஏமாற்றுதல், மோசடி செய்தல், கிரிமினல் சதி உள்ளிட்ட பல்வேறு வழக்கு பிரிவுகள் கீழே வந்து வழக்கு செய்யப்படுது. அவங்களை வந்து போன சனிக்கிழமை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. 24ஆம் தேதி 23ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணுறாங்க. சனிக்கிழமை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களை வந்து உள்ளூர் நீதிமன்றம், அதாவது கோயம்புத்தூர் நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்துகிறாங்க. அப்புறம் சனிக்கிழமை அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற காவலுக்கு வந்து அனுப்பிச்சிடுறாங்க. அவங்க இதை விசாரிக்கிற விசாரணை அதிகாரி வந்து உறுதிப்படுத்துகிறார். ஜிஎஸ்டி மோசடி வழக்கில் வந்து குண்டர் சட்டம் பயன்படுத்தப்பட்டது. இந்த நொய்டா ஜூன் 3ஆம் தேதி இந்த வருஷம் ஜூன் 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நொய்டா காவல்துறை ஜிஎஸ்டி மோசடி வழக்கில் வந்து 45 பேரை கைது பண்ணது வந்து 33 பேர் வந்து குண்டர் சட்டத்தில் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த சுகன்யா பிரபுன்றவங்க அதே சட்டத்தின் கீழே தான் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு இது இப்படி இருக்குங்க. இதை ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் எதுக்கு இப்போ சொல்ல வரேன்னா இதுக்கு காரணம் இருக்குது. தென்னை மரத்தில் தேர்வு கட்டினா எப்படி பனை மரத்தில் நெறி கட்டுன்றது புத்திசாலியாக இருந்தீங்கன்னா புரிஞ்சுக்கிங்க. இதில் வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா 2G வழக்குன்னு ஒன்று வந்தது பார்த்தீங்களா. 2G வழக்கு நம்ம நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் திரு ராசா அவர்களையும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்களையும் வந்து கைது பண்ணாங்க. கைது பண்ணி திகார் சிறைக்கு அமைச்சாங்க. இந்த வழக்கோட பின்னணியில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா போலி கம்பெனிகள் வந்து நிறையா உருவாக்குவாங்க. இது வந்து நான் சொல்லுங்க சுப்ரீம் கோர்ட் வந்து கண்டுபிடிச்சி தீர்ப்பு கொடுத்தது தான். ஸ்வான் டெலிகாம் சர்வீஸ், ஸ்வான் டெலி சர்வீஸ், ஸ்வான் டெலிகம்யூனிகேஷன்ஸ் இப்படி வந்து எல்லா மாநிலங்கள்லையும் வந்து இவங்க வந்து இது பண்ணுறாங்க. பஞ்சாப், ஹரியானா, கேரளா, ஆந்திரா, சென்னை, இது தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வான் SWAN ஸ்வான்றது வந்து இது பண்ணி மிகப்பெரிய அளவில் வந்து இதில் வந்து ஒரு மோசடி, அதாவது ஒரு மோசடியான ஒரு கம்பெனியை உருவாக்கி அதில் வந்து இந்த 2G அலைக்கற்றை வரிசையை வந்து ஒதுக்கி இது வந்து மோசடி நடந்ததாக சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்து இவங்க இருவரையும் வந்து கைது செய்து திகார் சிறைக்கு அனுப்பிச்சு வச்சது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ ஏன் இந்த கம்பெனி, இந்த போலி கம்பெனியோட லிஸ்டெல்லாம் நீ எடுக்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க. 8 மாதத்துக்கு முன்னே தான் 83 ஐட்டங்கள் வந்து வச்சு கடை வருது. அதுக்கு முன்னே ஃபேஸ் கேட்பேக் ஒன்று தான். அது இருக்கும்போதே வந்து எல்லாத்துக்கும் பணம் கொடுத்து கொண்டிருந்த இந்த நிறுவனம் இப்போ 83 ப்ராடக்ட் வச்சு கடைகளை இவ்வளோ வச்சுக்கிட்டு ஏன் வந்து இந்த DM மெம்பருக்கும் CM மெம்பருக்கும் பணம் தரலாம்? சரி, அது ஒரு பக்கம் இருக்குதுங்க. தவறான பணங்கள் வந்து மக்கள் கையில் பாடக்கூடாது இல்லைங்களா.
இதை வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரி. இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. மேலும் இந்த பேபின்றவங்களுக்கும் வந்து கொரியரில் அமைச்சிருக்கிறீங்க, அதனோட விவரங்களும் கொடுங்க. பேமெண்ட்டு வராததுக்கும் இந்த பெண்களுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை. இன்றைக்கி வரைக்கும் வந்து பேமெண்ட் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே போல் வந்து மாற்றுத்திறனாளிகள் மேலே வந்து வன்மத்தை வச்சுக்கிட்டு உங்கள் உள்பகை, உங்களுடைய சொந்த பகையை வச்சுக்கிட்டு பேசினால் அது வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மறுமலர்ச்சி முன்னணி சார்பாக கோரிக்கொள்கிறேன். இது ஒரு அமைப்பு. இந்த அமைப்பின் மூலமாக நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம். உங்கள்கிட்ட சரியான ஆதாரங்கள் இருந்ததுன்னா கொண்டாந்து கொடுங்க. அந்த சம்மந்தப்பட்ட மாற்றுத்திறனாளி மேலே வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. இதில் வந்து நீங்கள் சொல்வது பொய்யாக இருந்ததுன்னா அதனோட பின்னுரைகளை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று கூறிட்டு இந்த காணொலி வந்து நான் விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பேசுகிறேன்.